ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாரோட கதையோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவருக்கு வந்து உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் என் மனசில் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்த கரெக்டாக செய்வோமா, ஒரு கடையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துச்சு. நம்மளை நம்பி வந்து அவர் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த விஷயத்த நம்ம செய்யணுங்கிற ஒரு பயமும் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எதனால் இந்த விஷயத்த வந்து நான் அதை அதிகமாக யோசிக்கிறேன்னா, ஒருத்தவங்க நம்ம மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கப்போ இதை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த விஷயத்த வந்து அவங்க நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அதை வந்து சரியாக செஞ்சால் மட்டுமே தான் அவங்க நம்ம மேலே வச்ச ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு. சரி, நம்ம கரெக்டாக வந்து செய்வோங்கிற நம்பிக்கையில் நான் ஆரம்பித்தேன். அவர் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு வாரம் வந்து அந்த கடையில் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்துருச்சு. இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும், இதை இப்படி பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து என் மனசுக்குள்ளே ஒரு கரெக்டாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த தொழிலை வந்து நான் வந்து சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னே சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஈடுபட்டாலும் எந்த ஒரு காரியத்தில் அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு மனசு வந்து முழுமையாக செஞ்சால் மட்டுமே தான் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் லைஃப்பில். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம ஒரு முழு மனதாக ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதனால் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருமே என்னை கூப்பிட்டு பாராட்டினார். பரவாயில்ல தம்பி, உன்னை நம்பி கொடுத்ததுக்கு இப்போ முன்னாடியோட ஆர்டர்லாம் நிறைய எடுக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ ஏன் இந்த கடையை நல்லா பார்த்துக்கு ஒரு மாதிரி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்ம என்னடா ஒரு மாதத்துக்கு வேலை பார்க்க வந்தால் இவர் இது மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு தான் நான் வேலை பார்த்தேன். அந்த சமயத்தில் வந்து அவர்கிட்ட வந்து சில விஷயங்களுக்காக வந்து அவர்கிட்ட வீட்டில் உள்ள அந்த ஜாமான்லாம் வந்து கணக்கெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க மனைவிகிட்ட தான் வந்து பணம் வாங்கிக்க சொல்வார். நானும் வந்து போய் வாங்கிக்குவேன். அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க மனைவி வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தார். அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க. நான் போய் கூப்பிட்டோன்னே, இந்த வரேன், ஒரு நிமிஷம் இரு தம்பி, வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்தேன். டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஜாமான் ஆர்டர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து பார்சல் கரெக்டாக போட்டு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருந்ததுக்கு அந்த பையனை வந்து சரி நானும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு தம்பி, நான் வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு ஏதோ கிச்சனில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டீ கொண்டாந்து கொடுத்தாங்க. குடி தம்பி, நான் வந்து வரேன், இந்த எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு இணை புரியாத மனசுக்குள்ளே சில விஷயங்கள் வந்து தோணுச்சுன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் பக்கத்தில் வந்து அவங்க வந்து இது மாதிரி உட்காந்துருந்தப்போ ஒரு விஷயம் எனக்கு மனசில் தோணுச்சு. என்ன அப்படின்னு ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு விதமான ஈர்ப்பு வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் எனக்கு அவங்கள பார்க்குறப்போ ஒரு விதமான ஈர்ப்போடு சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஆனால் வந்து நான் அதை வெளிக்காட்டிக்கல, என்னோடய முகத்துலேயும் காட்டிக்கல. என்னோடய மனசுக்குள்ளே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுச்சு. இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது சில சமயங்களில். அது வெளிப்படுத்தினா தவறாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு நான் அவங்கக்கிட்ட ஜாமான்லாம் எழுதி வாங்கிட்டு போனேன். போயிட்டு அதை வாங்கியாந்து வந்து எழுதி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, மதியானம் அவங்க சொன்னாங்க, நீ மதியானத்துக்கு இங்கேயே சாப்பிட வாப்பா, நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி மதியானத்துக்கு சாப்பிட வருவோம், அவங்கள பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி, அவங்களே சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஜாமான் வந்து வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரின்ட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க சமைச்சிருந்தாங்க, சூப்பராகவே சமைச்சிருந்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடெலாம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாங்க. அப்போ தான் கேட்டேன், "இன்னும் வரலையா அவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "இல்லை வரல தம்பி" அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அப்புறம் கை கழுவ போனோம். கை கழுவ போயிட்டு, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு திடீர்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இவங்க இப்படி திடீர்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் உங்களுக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன செம அழகா இருக்கீங்க? உங்களை பார்த்தா இவ்வளோ வயசு உள்ளவங்க மாதிரியே சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து, "உண்மையிலேயே சொல்கிறியா இல்லை பொய்யா சொல்கிறியாப்பா?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்லை உண்மையிலேயே தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பார்க்குறதுக்கு ஒரு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நீங்கள் ரொம்ப அழகாகிட்டு வரீங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்து, "என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்கானா எனக்கு புரியலையே என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தயக்கமாக சொன்னேன். "நான் கேட்குறது உனக்கு புரியுதா புரியாத மாதிரி நடிக்கிறியா?" அப்படின்னாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு புரியாமல் இல்லை. நீங்கள் வந்து சொல்கிறத சொல்லுங்கள்" அப்படின்னு சொன்னேன். "எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுகிற விதம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு அவங்க டைரெக்டாக கேட்டாங்க. எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து என்னடா அவங்க அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தோணாலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த விஷயத்த தான் இவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. நம்ம வந்து இந்த நேரத்தில் என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க கேட்டது தான் நினப்பா வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இது, அவங்களே நம்மளை கேட்குறாங்க, ஆனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஃபுல்லாக எனக்கு அவங்க மேலேயே தான் இருந்துச்சு. சரின்னு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்தோன்னே அம்மா கூட கேட்டாங்க, "ஏன்டா ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்க? என்னடா வேலை அதிகமா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வேலை டென்ஷன்னால அப்படி இருக்கேன்" அப்படின்னு சமாளித்தேன். அது கூட அம்மா நம்பலை. "என்னடா இது மாதிரி திடீர்னு முகமே சரியில்லையே, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்னு சொன்னேன். அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.